பங்கின் பாதுகாவலரான கோடியற்புதர் தூய அந்தோனியாருடைய இந்த பெருவிழாவிலே நாங்கள் பங்கு சமூகமாக மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதருடைய அருட்காவலிலே கடந்த பல ஆண்டுகளாக இந்த கிராமத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட கோடி அற்புதங்களுக்காக, அருள் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்துமாக இந்த நாவழியா நற்றவர் லிஸ்பன் நகரத்தின் லீலி என்று எல்லாராலும் நாடி தேடப்படுகின்ற இந்த கோடி அற்புத புனித அந்தோனியார் எங்களுக்காக பரிந்து பேசுவோம். எங்களுடைய இன்னல்கள் துன்பங்களில் எங்களோடு வழிநடக்கவும், எங்களுடைய பெருமூச்சுக்கள், உள்மன காயங்கள், உள்ள கிடக்கைகள் எல்லாம் அவருடைய பரிந்துரையால் நிறைவேறவும் இந்த நேரத்திலே நாங்கள் வேண்டி மன்றாடுவோம். பின்வரும் ஆர்ப்பரிப்புகளூடாக இந்த அந்தோனியாரை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரு. சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரு. கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே, எம் பங்கின் காவலனே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே, எம் பங்கின் காவலனே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கோடி அற்புதனே, புனித அந்தோனியாரே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கோடி அற்புதனே, புனித அந்தோனியாரே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே, நாவழியா வரம் பெற்றவரே, எங்கள் திரு அவைக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே, நாவழியா வரம் பெற்றவரே, எங்கள் திரு அவைக்காக இயேசுவை மன்றாடும். தேரேறி வலம் வந்து எங்களுடைய கிராமத்தை ஆசீர்வதிக்கின்றார் எம் கோடி அற்புதர் அந்தோனியார்.
நாங்கள் அன்றாடம் வாழ்கின்ற இந்த கிராமத்தை, அன்றாடம் நாங்கள் பயணம் செய்கின்ற இந்த வீதிகளை வலம் வந்து தன்னுடைய திருக்கர ஆசீர்வாதங்கள் எல்லாரையும் நிறைக்க இருக்கின்ற இந்த புனிதனிடம் தொடர்ந்துமாக நாங்கள் மன்றாடுவோம். இந்த விருத்தத்திலே இணைந்து கொள்வோம். அப்பன் தேரேறி வருகின்றார் அந்தோணி மாமுனியே. குற்றம் குறை போக்கிடுவாய், நோய் துன்பம் தீர்த்திடுவாய், குறைவில்லா அற்புதரே அந்தோணி மாமுனியே. குற்றங்குறை போக்கிடுவாய், நோய் துன்பம் தீர்த்திடுவாய், குறைவில்லா அற்புதரே அந்தோணி மாமுனியே. நாடி வந்தோர் இதயமெல்லாம் பாடிட வரம் கொடையா. ஐயா ஐயா நாடி வந்தோர் இதயமெல்லாம் பாடிட வரம் கொடையா. நாடி வந்தோர் இதயம் எல்லாம் பாடிட வரம் கொடையாம். பாரி தழுவுகின்றோம் வார்த்தை நீர் கூறுமையாம். பாரிய தழுவுகின்றோம் வார்த்தை நீர் கூறுமையா. தேரேறி ஐயன் தேரேறி அப்பன் தேரேறி வருகின்றார் அந்தோணி மா
நகரிழந்தோம், நல்ல செல்வம் தான் இழந்தோம், பேரிழந்தோம், புகழ் இழந்தோம், பெற்ற பிள்ளை தாம் இழந்தோம். நாடிழந்தோம், நகரிழந்தோம், நல்ல செல்வம் தாம் இழந்தோம், பேரிழந்தோம், புகழ் இழந்தோம், பெற்ற பிள்ளை தாம் இழந்தோம். குலம் குடி தலை தோங்க மகிபனே பாரும் ஐயா, ஐயா, ஐயா. குலம் குடி தலை தோங்க மகிபனே பாரும் ஐயா, வாரி வணங்கி நின்றோம், வார்த்தை நீ கூறும் ஐயா, வாரிய வணங்கி நின்றோம், வார்த்தை நீர் கூறும் ஐயா. தேரேறி ஐயன் தேரேறி அப்பன் தேரேறி வருகின்றார் அந்தோணி மாமுனியே. இவர் தீராத வினைகளை தீர்த்து எம்மை காத்திடவே, தீராத வினைகளை தீர்த்து எம்மை காத்திடவே தேரேறி வருகின்றார் அந்தோணி மாமுனியே. சுண்ணாகம் பதியமர்த்தி மண்காத ஒளியுடனே, சுண்ணாகம் பதியமர்த்தி மண்காத ஒளியுடனே, வரும் துன்பம் போக்கிடையா, இருள் தன்னை அகற்றிடையா, வரும் துன்பம் போக்கிடையா, இருள் தன்னை அகற்றிடையா. சிறு வயதில் ஒரு புதுமை செய்யென்று சேதியர்கள் கேட்கவில்லையோ, தேடி உன்னை மடுத்தீனு வரவில்லையோ, அங்கு சேயில்லை என்கவில்லையோ. மன்னன் மகள் மயிர் வெட்ட வாங்கி நீர் அதையொட்ட, மன்னன் அதை அறியவில்லையோ. வாகாதிடும் போதினில் உன்னருகே மரிய சுதன் வரவில்லையோ. ஓ கண்ணல் சன்னலுக்கு மழை இல்லையே என்று உன்னை கனசனர்கள் கேட்கவில்லையோ. கனகரத மீதில் என்னை வைத்திழுங்கோ என கனமாறி பொழியவில்லையோ. அறுத்தகால் மறுபடி பொருத்தவில்லையோ, உனது ஆச்சரியஞ்சார் அறிகுவார். இந்த ஏழைக்கிறங்கி என் ஜாகுலம் தீத்தருள் சந்த அந்தோணி முனியே. வள்ளலுள் வள்ளலாய் அருள் மாறி பொழிந்தன, சொன்னை நகரில் வீற்றிருக்கும் வன்மைதனுமில்லாமல் வரங்களை தந்திட்டு வேந்து நாம் வள்ளலோ
செபம் செய்ய பரமனே காட்சி தந்தார். சுன்னை நகரிலே அழியாத நாவினை வைத்திருக்க பேரு பெற்றோமையா. எப்பொழுதும் எங்களை காத்தருள்வீரென்று திருவடி பணிந்தோமையா. கோடானு கோடி எனத்திரள் தேடி வர நேயமுடன் காத்து வந்தே. பாராளும் புனிதரே பரமஜோதியே கருணையுடன் காத்தருள்வா. உலகெங்கும் கோடிக்கணக்கான பக்தர்களை தன் பக்கம் ஈர்த்திருப்பவர் எங்கள் புனிதர் அந்தோனியார். அத்தனை கோடி பக்தர்களும் தன்னிடம் வேண்டுகின்ற அனைத்து மன்றாட்டுக்களை தப்பாது இறைவரிடம் பரிந்து பேசி தாராளமாக தருகின்ற தயாபரன் அவர். சிறு வயதிலே ஆற்றிய புதுமைகள், துறவியாக இருந்த பொழுது ஆற்றிய புதுமைகள், மரணத்தின் பின்பாக ஆற்றிய புதுமைகள் என்று அளப்பரிய புதுமைகளின் சொந்தக்காரனாக இன்று வரை மக்கள் மனங்களில் நீங்காத இடம் பிடித்து வருபவர். அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு எழுந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு நாளிலே பிறந்தவர். லிஸ்பன் நகரத்தின் லீலி என்று அனைவராலும் போற்றப்படுகின்றவர். பெற்றோரை போலவே சிறு வயது முதல் இறை விசுவாசத்திலும் தெய்வ பயத்திலும் தன்னை உருவாக்கி கொண்டவர். நற்குணசீலராக வாழ்ந்தவர். ஆண்டவரும் மேலும் அன்னை மரியாவின் மீதும் அபரிவிதமான பக்தி கொண்டவர். நற்கருணையின் மேல் மிகவும் வாஞ்சையுள்ளவர். அதனால் தான் அத்தனை புதுமைகளையும் அவரால் ஆற்றக்கூடிய வல்லமை அவர் தன்னகத்தை கொண்டிருந்தார். பிரியமான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புனிதரை நாங்கள் பாதுகாவலராக கொண்டிருக்கின்றோமே. அவருடைய அருட்காவலிலே இன்று வரை எங்களுடைய மூதாதையர்கள் இந்த இடத்திலே வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, நாங்களும் அவர்கள் வழிவந்து பல்வேறு துன்பங்கள், கஷ்டங்கள், விபத்துக்கள், இடப்பெயர்வுகள், இயற்கையின் செயற்கையின் சீற்றங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோமே. நாங்கள் செய்கின்ற தொழில்களிலே நாங்கள் வளர்ச்சியை கண்டிருக்கின்றோமே. எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வு, எதிர்கால வாழ்வுகள் எல்லாம் திறம்பட அமைந்து கொண்டிருக்கின்றதுவே. ஆகவே இந்த புனிதருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த புனிதரை போற்றி பின்வரும் பாடலிலே இணைந்து கொள்வோம்.
கறக்கின்ற பசுவினை காணாத கன்று போல் கதறிப்பதை தழுவனோ கானகம் தன்னிலே வழி தப்பி மாய்ந்திடும் காளை போல் நின்றழுவேனோ சிறகற்ற பறவை என அங்கும் இங்கும் தத்தி தேம்பியே நின்றழுவனோ தீயரவு வாயதில் அகப்பட்ட தேரை போல் தீயக்கமது கொண்டழுவனோ அறமற்ற பாவினான் ஆர்துணையும் மற்றென்று அலறி சினந்தழுவனோ அற்புதனேன் குரல் கேளாதிருக்கையில் ஆரெனை காப்பதையா சரி சந்தன சோலை மலர் சூழ்ந்திருக்கும் சிங்கார சின்னை நகரில் சிகசோதி வடிவமாய் சிங்காசனத்திருக்கும் அந்தோணி முனீந்திரனே ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளு. கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளு. கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய இறைவா, உங்களை கைப்பண்ணிரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய இறைவா, உங்களை கைப்பண்ணிரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய இறைவா, உங்களை கைப்பண்ணிரட்சியும் சுவாமி. தூய திருத்துவமாயிருக்கிற ஏக இறைவா, உங்களை கைப்பண்ணிரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாய்க்கு விசேஷ பிரியமான அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக பிரான்சிஸ்குவை உத்தம விரத்தராய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமங்களை ரட்சிக்க வேண்டுமென்ற ஆமலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான அந்தோணியாரே, எங்களுக்காக
பரிசுத்த தனமுடைய புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பெறு பெற்ற அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். தவறான மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் தெளிவான தீபமான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தமமான மாதிரிகையான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். கற்பினால் தூய்மையான லீலியான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியினால் மறைவான ஊதா புஷ்பமான அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். ஸ்நேகத்தால் சாந்தி வீசுகின்ற ரோசா புஷ்பமான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்கச் செய்கின்றவரான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை சுஸ்தப்படுத்துகின்றவரான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். ஊமையருக்கு வாக்கு அளிக்கின்ற புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேள்வி அளிக்கின்றவரான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கின்றவரான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகின்றவரான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்கச் செய்கின்றவரான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகின்றவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கின்றவரான புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல கற்பனைகள் என்று நாங்கள் விலகும்படியாக வேண்டிக் கொள்ளும். வஞ்சை படை கொள்ளை நோய்களில் இன்று நாங்கள் விலகும்படியாக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உம்மன்றாட்டுக்களின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறை புருவையாகிய இயேசுவே, உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனுடைய செம்மறை புருவையாகிய இயேசுவே, எங்களை தயவு நிரட்சியும்
செம்மறை புருவையாகிய இயேசுவே, இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக ஆராதித்த அந்தோனி முனியோரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஸ்துதியரும் முத்திப்பேறு பெற்றவருமான புனித அந்தோனியாரை சுதிக்கின்ற பரிசுத்த பத்தினியின் திருச்சபையின் பிள்ளைகளாகிய எங்கள் மன்றாட்டினால் நாங்கள் அடைந்த அவசரங்களிலும் உமது உபகார சபா சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாக இருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீர்வல பெட்டிலங்கும் சுன்னை நகர்தலிலே தோன்றிய செங்கதிரவன் சுடரினான். செய்தவல அற்புதம் செப்பிடும் வல்லமை தேயலுக்காகுமோதா. நீருலாவும் அச்சங்கள் நிறை நிறையாக நின்று நின்மொழி கேட்டு நின்றார். நேராம் பாலகன் இயேசுவை கரமதில் ஏந்தி நின்றார். அருளாவும் பரமனேயம் ஊரிலே அஞ்சம் படை கொள்ளனோ பரவாமல் காத்திட இறைவனை வேண்டியே நிற்பார். ஏருளாவும் பிதாவை கொலை தீர்ப்பிலே பேணிமை காட்டி நின்றார். பெருபல பெற்று நின்றாய் கோடி அற்புதம் செய் சங்க அந்தோனி முனியே. தந்தை மகன் தூயாவின் பெறாலே ஆமென். அந்தர முகட்டில் நின்று மரப்பணி செய்யுமோர் தச்ச அந்தரம் தலைகீழாக கால்மிதி சருகி விழ அந்தரம் தனிலே நிற்க அற்புதம் செய்த துய்யா சுந்தர சந்தந்தோணி துய்யனே போற்றி போற்றி. அந்த நாட்பரணையும் செந்தாமரக்கர தனைத்தே துதித்த முனியே ஆயிலை ஒருத்தியின் சேயினை சுடிநீரில் அழியாது காத்த முனியே சிந்துதனில் வாழ்கின்ற மயிலையே அழைத்தவா தேவனுக்காயுழைக்க சீடனே மூடருயிர் மீளாருள் செய்திட்ட செல்வனே நல்ல குருவே முந்துமித்தினமே தருந்திடா கழுதை தன் முழங்கால் மடித்திருந்தே
மோகிச தலைவனை காட்சியாய் பணியவோர் வாக்குரை திட்டமுனியே. இந்த ஊர்தனில் வாழும் மைந்தர்கள் நிரந்தரம் இணைந்திட வரம் தருகுவாய். எந்த செந்தேனியர் சுண்ணயம் பதியில் வாழ் சந்த அந்தோணி முனியே. ஆமென். திருப்பண்டம் அகலாது எமை விட்டு எங்குமே. அழியாத நாவின் திருப்பண்டம் அகலாது எமை விட்டு எங்குமே. அற்புத அந்தோணி காவலனே, அழிவில்லா தெய்வத்தின் காதலனே. அற்புத அந்தோணி காவலனே, அழிவில்லா தெய்வத்தின் காதலனே. அழியாத நாவின் திருப்பண்டம் அகலாது எமை விட்டு எங்குமே. அழியாத நாவின் திருப்பண்டம் அகலாது எமை விட்டு எங்குமே. தினம் துதித்தோம் உன்னாமம், கணமுன்னை மறவோம் முனிந்திரரே. திருச்சப மாலையின் தாசனுன்னை துணை நின்று செபமும் தவமும் செய்தோம். திருச்சப மாலையின் தாசனும்மை துணை நின்று செபமும் தவமும் செய்தோம். உனை வேண்டினோம் பரிவு கொண்டாய், அருள் வேண்டினோம் புதுமை செய்தாய். உனை வேண்டினோம் பரிவு கொண்டாய், அருள் வேண்டினோம் புதுமை செய்தாய். அழியாத நாவின் திருப்பண்டம் அகலாது எமை விட்டு என்றுமே. அற்புத அந்தோணி காவலனே, அழிவில்லா தெய்வத்தின் காதலனே. அழியாத நாவின் திருப்பண்டம் அகலாது எமை விட்டு என்றுமே. மொழி பேசிய வல்லோனே, புவி எங்கும் தரிசனம் தந்தோனே. பல மொழி பேசிய வல்லோனே, புவி எங்கும் தரிசனம் தந்தோனே. பரமனின் ஞான புனிதனுந்தன் பாதையில் எங்களை காத்திடுவாய். பரமனின் ஞான புனிதனுன்னை பாதையில் எங்களை காத்திடுவாய். உனை வேண்டினோம் பரிவு கொண்டாய், அருள் வேண்டினோம் புதுமை செய்தாய். உனை வேண்டினோம் பரிவு கொண்டாய், அருள் வேண்டினோம் புதுமை செய்தாய். அழியாத நாவின் திருப்பண்டம் அகலாது எமை விட்டு எங்குமே. அற்புத அந்தோணி காவலரே, அழிவில்லா தெய்வத்தின்
அகமை விட்டு என்றுமே. மாவிலை தோரணம் கட்டுங்கோ, நீங்கள் மானிட மணி விளக்கேற்றுங்கோ. தெருவுக்கு பூப்பந்தல் போடுங்கோ, நீங்கள் கமுகுடன் வாழையும் நாட்டுங்கோ. மலர்களால் மாலையும் சூட்டுங்கோ, மலர்களால் மாலையும் சூட்டுங்கோ. நீங்கள் மகரத மாலையும் சூட்டுங்கோ. எங்கள் அற்புதர் அந்தோணி வருகிறார், எங்கள் அற்புதர் அந்தோணி வருகிறார். தீபங்கள் தூபங்கள் ஏற்றுங்கோ, தீபங்கள் தூபங்கள் ஏற்றுங்கோ. நீங்கள் வாசன திரவியம் ஊற்றுங்கோ. எங்கள் அற்புதர் அந்தோணி வருகிறார். சந்தன வாசனை வீசுங்கோ, சந்தன வாசனை வீசுங்கோ. எங்கள் அற்புதர் அந்தோணி வருகிறார். சந்தன பொட்டுகள் போடுங்கோ, எங்கள் அற்புதர் அந்தோணி வருகிறார். சந்தன பொட்டுகள் போடுங்கோ, எங்கள் அற்புதர் அந்தோணி வருகிறார். வெடியுடன் குடைகளும் பிடியுங்கோ, வெடியுடன் குடைகளும் பிடியுங்கோ. குடையுடன் நிறகுடன் ஏற்றுங்கோ, மறையுடன் நிறகுடம் ஏற்றுங்கோ. எங்கள் மாமதியாளையும் போற்றுங்கோ, எங்கள் மாமதியாளையும் போற்றுங்கோ. அவர் பரிந்துரை என்னாலும் கேளுங்கோ, அவர் பரிந்துரை என்னாலும் கேளுங்கோ. அவர் பரிந்துரை கேட்பவர் வருகிறார். நாக்கினால் நல்லதை சொல்லுங்கோ, நாக்கினால் நல்லதை சொல்லுங்கோ. நல்லதை சொல்பவர் வருகிறார். பிறருக்கு உதவிகள் செய்யுங்கோ, பிறர் உதவிகள் புரிபவர் வருகிறார். விபிலியங்கையிலே ஏந்துங்கோ, விபிலியங்கையிலே ஏந்துங்கோ. அந்த விபிலிய வாழ்க்கையை வாழுங்கோ. தேவனை எந்நாளும் துதியுங்கோ, எங்கள் தேவனை துதிப்பவர் வருகிறார். தேவனை எந்நாளும் துதியுங்கோ, தேவ கட்டளைப்படியே நடவுங்கோ. பரமனை எந்நாளும் பாடுங்கோ, பரமனை எந்நாளும் பாடுங்கோ. எங்கள் பரமனை துதிப்பவர் வருகிறார். பரமனை எந்நாளும் துதியுங்கோ, நீங்கள் பரிசுத்தமாகவே வாழுங்கோ. எங்கள் பரிசுத்த அந்தோணி வருகிறார். பரலோக பாதையை தேடுங்கோ, அந்த எங்கள் அற்புதர் அந்தோணி வருகிறார். Adibida, Sudan Santo,
எரிந்த கண்ணை கோவிலதில் எழுந்து நின்று காசி தந்தி எரிந்த தேச சாம்பலிலே கருகும் எம்மை காத்து நிற்பீ. கண்ணை கோவிலதில் எழுந்து நின்று ஆசி தந்தி எரிந்த தேச சாம்பலிலே கருகு மம்மை காத்து நிற்பீ. எரிந்த கண்ணை கோவிலதில் எழுந்து நின்று ஆசி தந்தி எரிந்த தேச சாம்பலிலே கருகு மம்மை காத்து நிற்பீ. வாழ்க வாழ்கவே தூய அந்தோனியாரே சுன்னாகம் பட்டணத்தின் காவலர் நீரே. வாழ்க வாழ்கவே தூய அந்தோனியாரே சுன்னாகம் பட்டணத்தின் காவலர் நீரே. எரிந்த கண்ணை கோவிலதில் எழுந்து நின்று ஆசி தந்தீர் எரிந்த தேச சாம்பலிலே கருகு மம்மை காத்து நிற்பீ. அன்னை அன்பை பெற்று இதயம் மகிழ்ந்தவா தேடி வரும் பக்தர்களின் ஆறுதல் நீ அல்லவா. தேவ அன்னை அன்பை பெற்று இதயம் மகிழ்ந்தவா தேடி வரும் பக்தர்களின் ஆறுதல் நீ அல்லவா. சுத்தமம்மை சூழ்கையிலே நித்தமம்மை காத்தவா அகதிகளாய் வந்த போது அபயம் தந்து தேற்றினாய். உந்தன் தயவை தேடி வந்தோம் மனக்குறைகள் தீருமையா. வாழ்க வாழ்கவே தூய அந்தோனியாரே சுன்னாகம் பட்டணத்தின் காவலர் நீரே. வாழ்க வாழ்கவே தூய அந்தோனியாரே சுன்னாகம் பட்டணத்தின் காவலர் நீரே. கொடிய நோய்கள் பரவி வர பதியை தேடி விரைந்து வந்து கிணற்று நீரால் கழுவியோர்க்கு குணமளித்தீரே. கொடிய நோய்கள் பரவி வர பதியை தேடி விரைந்து வந்து கிணற்று நீரால் கழுவியோர்க்கு குணமளித்தீரே. செவ்வாய் தோறும் உமது பதி கொலுவுடனே காணும் போது செவ்வாய் தோறும் உமது பதி கொலுவுடனே காணும் போது நாடி உம்மை தேடி வர கோடி வரம் தந்திடுவாய். குந்தன் பாதம் நாடி வந்தோம் இன்னல்களை நீக்கும் ஐயா. வாழ்க வாழ்கவே தூய அந்தோனியாரே சுன்னாகம் பட்டணத்தின் காவலர் நீரே. வாழ்க வாழ்கவே தூய அந்தோனியாரே சுன்னாகம் பட்டணத்தின் காவலர் நீரே. அன்னை அன்பை பெற்று இதயம் மகிழ்ந்தவா தேடி வரும் பக்தர்களின் ஆறுதல் நீ அல்லவா. தேவ அன்னை அன்பை பெற்று இதயம் மகிழ்ந்தவா
தேடி வரும் பக்தர்களின் ஆறுதல் நீ அல்லவா. யுத்தமம்மை சூழ்கையிலே நித்தமம்மை காத்தவா. யுத்தமம்மை சூழ்கையிலே நித்தமம்மை காத்தவா. அகதிகளாய் வந்தபோது அபயம் தந்து தேற்றினாய். உந்தன் தயவை தேடி வந்தோம், மனக்குறைகள் தீருமையா. வாழ்க வாழ்கவே தூய அந்தோனியாரே. சுன்னாகம் பட்டணத்தின் காவலர் நீரே. எரிந்த அன்னை கோவில் அதில் எழுந்து நின்று ஆசி தந்தீர். எரிந்த தேச சாம்பலிலே கருகு மம்மை காத்து நிற்பி. வாழ்க வாழ்கவே தூய அந்தோனியாரே. சுன்னாகம் பட்டணத்தின் காவலர் நீரே. பெருநாந்து என்ற இயற்பெயரினால் அழைக்கப்பட்டவர். பெற்றோரைப் போலவே குழந்தையும் சிறு வயதிலிருந்தே இறை பற்றில் திளைத்து வளர்கின்றது. நற்குண சீலராக வாழ்ந்து வருகின்றார். சிறுவனாக இருக்கின்ற பொழுதே புதுமைகள் செய்கின்ற பாக்கியத்தை பெற்றார். ஒருமுறை தன்னுடைய பங்கு ஆலயத்திலே அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று பயங்கர உருவத்திலே அலகை தோன்றி அவரை ஆட்கொண்ட பொழுது அஞ்சாத சிறுவன் பெருநாந்து கல்லின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து அந்த அலகையை அங்கிருந்து அகற்றுகின்றார். கூறிய நுண்ணறிவு படைத்த பெருநாந்து திறம்பட கல்வியிலே சிறந்தோங்குகின்றார். ஆன்ம குருவை கலந்தாலோசித்து புனித அகுஸ்தினார் துறவற சபையிலே தம்மை இணைத்துக் கொள்கின்றார். இறுதியாக 1219ஆம் ஆண்டு 24 வயதிலே குருப்பட்டம் பெறுகிறார். மொரோக்கோவில் வேத சாட்சிகளாக மரித்த 5 பிரான்சிஸ்கன் சபையினரின் திருப்பண்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த பெருநாந்து தானும் அவ்வாறே கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக வேண்டும் என்ற அந்த தணியாத தாகத்தினால் அகுஸ்தினார் சபையை விட்டு விலகி பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்கின்றார். அங்குதான் அந்தோனி என்ற அந்த புதிய பெயரை அவர் எடுத்துக் கொள்கின்றார். ஆனால் ஆண்டுடைய திருவிழத்தால் அவர் மீண்டுமாக இத்தாலியில் உள்ள பாதுவாவுக்கு அழைக்கப்படுகின்றார். பாதுவா நகரம் முழுவதும் திருமறையாற்றி பலரை ஆண்டவர் பக்கம் ஈர்க்கின்றார். தப்பறை கொள்கைகளை அவர் எதிர்த்து அவர்களுடைய சம்மட்டியாக விளங்கினார். அவருடைய வேத போத அந்த ஆவலை கொண்டு பாப்புரை 12ஆம் பத்திநாதர் 1946ஆம் ஆண்டிலே அந்தோனியார் திரு அவையின் மறை வல்லுனர் என்று கௌரவிக்கிறார். அநேக புதுமைகளினால் கோடி அற்புதராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். இவரை நாடி வருவோர் அனைவருக்கும் புதுமைகளால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிகிறார். இவருடைய புதுமைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க இவருக்கான எதிர்ப்புகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் துணிவோடு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அறிவிக்கிறார். குழந்தை இயேசுவையே திருக்கரங்களில் ஏந்துகின்ற பாக்கியத்தை பெறுகின்றார். இவ்வாறு அரும் பெரும் அற்புதங்கள் ஆற்றுகின்ற இந்த அந்தோனியார் 1231ஆம் ஆண்டு தன்னுடைய 36வது வயதிலே ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அதாவது இன்றைய நாள், அவர் நோய்வாய்ப்பட்டு
நோயில் பூச்சுதல் அருள்சாதனம் பெற்று அவர் இறைவனடி சேர்கின்றார். கிட்டத்தட்ட 336 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கல்லறை தோண்டப்பட்டது. ஆனால் அப்பொழுது மட்டும் அவருடைய நாவு அழியாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓ அழியாத நட்பேறு பெற்ற நாவே, நீ நாவினால் ஆற்றிய பணிக்காக ஆண்டவர் உனக்கு இத்தகைய பாக்கியத்தை கொடுத்தாரே என்று அந்த கல்லறையை திறந்த அந்த சபையின் மேலாளர் பகிரங்கமாக சாட்சியம் பகிர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஆகவே இந்த கோடி ஏற்பதனுடைய பரிந்துரையை நாங்கள் தொடர்ந்துமாக இறைஞ்சி நிற்போம். அவரிடம் எங்கள் அனைவரையும் ஒப்படைத்து இந்த மன்றாட்டுகளில் இணைந்து கொள்வோம். பதுவை பதியரான புனித அந்தோனியாரே, அமல உற்பவ கன்னியை நடைக்கலத்தில் பிறந்தவரே, உமது தூய கற்பினாலும் தூய்மையான லீலியானவரே, 5 வயதிலே உமது கன்னிமையை தூய கன்னிக்கைக்கு அர்ப்பணித்தவரே, சிலுவை அடையாளத்தில் அலகுகளை சிதறடித்தவரே, நாங்களும் தூய கன்னிமரியாவின் மட்டில் உத்தம பக்தி உள்ளவர்களாகவும் வாழும் வரத்தை தார்மையா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவுதரத்தின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. பதுவை பதியரான தூயந்தோனியாரே, உலக மாயை விலக்குவதற்காக உயர்குல மகிமையையும் செல்வங்களையும் துறந்து தூய அகுஸ்தினார் சபைக்கு உட்பட்டவரே, நாங்களும் உலக நாட்டங்களை வறுத்து நடக்கும்படியாக எங்களுக்காக மன்றாடியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவுதரத்தின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. பதுவை பதியரான புனித அந்தோனியாரே, உமது அத்தியந்த தாழ்ச்சியாலும் நீர் உம்மை உலகத்துக்கு மறைத்து கொண்டதாலும் உலகத்துக்கெல்லாம் உமது திறமை சாமர்த்தியங்களும் உமது தூய தன்மையும் விளங்கும்படியாய் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரே, நாங்களும் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை கடைபிடிக்கும்படி எங்களுக்காக மன்றாடியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு உதரத்தின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே.
தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நாவெளியாவரம் பெற்ற சொன்னாகம் பதிதனிலே சுந்தரமாய் வீற்றிருக்கும் எம் புனிதராம் பதுவை நகர் அந்தோணி மாமுனியே, மூவா முதல்வனை நாளும் போற்றி பாவாளும் பூவாளும் பரணியேற்றி தேவாதி தேவன் திருவடியாராய் சேவிய நாளெல்லாம் தவத்துடன் வாழ்ந்த மாமுனியே, உம்மை நாடி ஓடோடி வந்து எம் துயரெல்லாம் கூறி ஆற வந்தோம். இறை மகனை கையிலேந்தி உலகில் அவர் சித்தம் நிறைவேற்ற வாழ்ந்த எம் புனிதரே, பாரலாம் பாரலாம் நற்செய்தி முழங்க பல பெயரால் புதுமை செய்த புனித அந்தோணியாரே, சொன்னை வாசலிலே கூடி வந்தோம். பல்வேறு சவால்களும் துன்பங்கள் ஏக்கங்கள் கலக்கங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்தர்களை கடைக்கண் நோக்கி பாருமையா. கனத்த இதயங்களோடு உம் திருப்பாதம் நோக்கி வந்திருக்கும் அடியார்களாகிய எம்மை கனிவோடு நோக்கி அருளும். ஆறுதல் தரும் உன்னத புனிதனே, ஊமைகளை பேச வைத்த உத்தமரே, சொல்லனா துன்பங்களை அனுபவிக்கும் உமது அன்பு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் இறைவனிடம் பெற்று தாரும். எமது விண்ணக பாதுகாவலரான கோடிய புதரை எங்களிடத்தில் இதய தூய்மையும் இறைபக்தியும் பெருகி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ இறைவனிடம் அன்றாடும். தரிசனம் நான் செய்ய வந்தேன், உந்தன் ஆனந்த கோலம் கண்டு மெய்சிலிர்த்தே. ஆலய தரிசனம் நான் செய்ய வந்தேன், உந்தன் ஆனந்த கோலம் கண்டு மெய்சிலிர்த்தேன். ஆடி வரும் வீதியுலா கொலுவினிலே, ஆடி வரும் வீதியுலா கொலுவினிலே மனம் ஆடி திளைகுதே நீ அறியாயோ. பதுவை பதியின் புனிதரை போற்றி பரமன் அருளை கொண்டவ போற்றி, பதுவை பதியின் புனிதரை போற்றி பரமன் அருளை கொண்டவ போற்றி. பாதார விந்தம் பணிந்தோம் போற்றி, பக்தர் எம்மை நோக்குவாய் போற்றி. ஆலய தரிசனம் நான் செய்ய வந்தேன், உந்தன் ஆனந்த கோலம் கண்டு மெய்சிலித்தே.
மானிட பிறவியிலே நான் உழன்று என்றும் மாதுயர் கொண்டுமே பாடுகின்றேன். மானிட பிறவியிலே நான் உழன்று என்றும் மாதுயர் பட்டுமே பாடுகின்றேன். மாபரனை கையில் ஏந்தி நிற்கும் மாபரனை கையில் ஏந்தி நிற்கும் முன்னை மனதுருகியே நித்தம் அடி தொழுதேன். பதுவை பதியின் புனிதரை போற்றி பதுவும் அருளை கொண்டவ போற்றி. பதுவை பதியின் புனிதரை போற்றி பரமன் அருளை கொண்டவ போற்றி. பாதார விந்தம் பணிந்தோம் போற்றி. பக்தர் எம்மை நோக்குவாய் போற்றி. ஆலய தரிசனம் நான் செய்ய வந்தேன். உந்தன் ஆனந்த கோலம் கண்டு மெய்சிலிர்த்தேன். ஆடி வரும் வீதி உலா கொலுவினிலே ஆடி வரும் வீதி உலா கொலுவினிலே மனம் ஆடி திளைக்குதே நீ அறியாயோ. ஆலய தரிசனம் நான் செய்ய வந்தேன். உந்தன் ஆனந்த கோலம் கண்டு மெய்சிலிர்த்தேன். தேரேறி பவனி வரும் அந்தோணி மாமுனியே தீராத வினைகளை தீர்த்து எம்மை காப்பவரே. தீராத வினைகளை தீர்த்து எம்மை காப்பவரே. தேரேறி ஐயன் தேரேறி அப்பன் தேரேறி வருகின்றார் அந்தோணி மாமுனியே. தேரேறி வருகின்றார் அந்தோணி மாமுனியே. இவர் தீராத வினைகளை தீர்த்து எம்மை காப்பவரே. தீராத வினைகளை தீர்த்து எம்மை காத்திடவே தேரேறி வருகின்றார் அந்தோணி மாமுனியே. சுன்னாகம் பதியமர்ந்து மங்காத ஒளியுடனே சுன்னாகம் பதியமர்ந்தே மங்காத ஒளியுடனே வரும் துன்பம் போக்கிடையாம் இருள் தன்னை அகற்றிடையாம். வரும் துன்பம் போக்கிடையாம் இருள் தன்னை அகற்றிடையா. தேரேறி அப்பன் தேரேறி ஐயன் தேரேறி வருகின்றார் அந்தோணி மாமுனியே. குற்றங்குறை போக்கிடுவாய் நோய் துன்பம் தீர்த்திடுவாய் குறைவில்லா அற்புதரே அந்தோணி மாமுனியே. குற்றம் குறை போக்கிடுவாய் நோய் துன்பம் தீர்த்திடுவாய் குறைவில்லா அற்புதரே அந்தோணி மாமுனியே. நாடி வந்தோர் இதயமெல்லாம் பாடிடாவரம் கொடையா. ஐயா ஐயா நாடி வந்தோர் இதயமெல்லாம் பாடிடா
கூறுமையா பாரியே தழுவுகின்றோம் வார்த்தை நீர் கூறுமையா தேரேறி அப்பன் தேரேறி ஐயன் தேரேறி வருகின்றார் அந்தோணி மாமுனியே இவர் தீராத வினைகளை தீர்த்து எம்மை காத்திடவே தீராத வினைகளை தீர்த்து எம்மை காத்திடவே தேரேறி வருகின்ற அந்தோணி மாமுனியே. நாடு இழந்தோம் நகர் இழந்தோம் நல்ல செல்வம் தான் இழந்தோம் பேரிழந்தோம் புகழ் இழந்தோம் பெற்ற பிள்ளை தாம் இழந்தோம். நாடு இழந்தோம் நகர் இழந்தோம் நல்ல செல்வம் தாம் இழந்தோம் பேரிழந்தோம் புகழ் இழந்தோம் பெற்ற பிள்ளை தாம் இழந்தோம். குலம் குடி தழை தோங்க மகிபனே பாருமையா ஐயா அந்தோணி முனிந்திரனே குலம் குடி தழை தோங்க மகிபனே பாருமையா குலம் குடி தழை தோங்க மகிபனே பாருமையா வாரிய வணங்கி நின்றோம் வார்த்தை நீர் கூறுமையா தேரேறி வருகின்ற அந்தோணி மாமுனியே. சுண்ணாக பதியமர்ந்தே மங்காத ஒளியுடனே சுண்ணாக பதியமர்ந்தே மங்காத ஒளியுடனே வரும் துன்பம் போக்கிடையா இருள் தன்னை அகற்றிடையா வரும் துன்பம் போக்கிடையா இருள் தன்னை அகற்றிடையா தேரேறி வருகின்ற அந்தோணி மாமுனியே. எம் பாதுகாவலர் தூய அந்தோணியார் கோடி அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் நான் வழியா வர பெற்றவர் என்றெல்லாம் நாங்கள் அன்போடு அழைக்கின்ற இந்த புனிதருடைய திருச்சுரூபத்தின் முன்பாக இந்த நேரத்திலே நாங்கள் முழந்தால் படியிட்டு இருக்கிறோம். இந்த புனிதரங்களுடைய கிராமத்தை வலம் வந்து தம்முடைய திருக்கர ஆசீரை நிறைவாக எங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். அவருடைய ஆசீர்வாதங்கள் அபரிவிதமாக எங்களுக்கு இந்த நேரத்திலே வாக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த புனிதரை நோக்கி நாங்கள் கையேந்தி இருக்கின்றோம். எங்களையும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இந்த புனிதருடைய திருப்பாதத்திலே ஒப்படைப்போமா. எங்களுடைய உள்ள கிடக்கைகள் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய வேண்டுதல்கள் அத்தோடு சேர்த்து எங்களுடைய பலவீனங்கள் இவ்வுலகின் மேல் நாங்கள் கொண்டிருக்கின்ற ஆசா பாசங்கள் உலக மாயைக்குள்ளே சிக்கி தவித்து வெளியே வர முடியாத தவிக்கின்ற அந்த பரிதாபகரமான நிலைகள் எல்லாம் இந்த புனிதருடைய பரிந்துரையாலே எங்களை விட்டு அகலவும் விண்ணக செல்வங்கள் எங்களுடைய வாழ்விலே நிறையவும் இறையரசின் விழுமியங்களை நாங்கள் கடை கொண்டு முன்னுதாரணமான கிறிஸ்தவர்களாக திகழவும் இந்த நேரத்திலே நாங்கள் மன்றாடுவோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரு. சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக
இயேசுவை மன்றாடு. கடவுளின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. கோடி அற்புதனே, புனித அந்தோனியாரே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடு. அந்தோனியாரே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். சற்று நேரம் மௌனமாக எங்களுக்குள்ள எல்லாவற்றையும், எங்களுடைய உள்ள கிடக்கைகள், பெருமூச்சுக்கள், உள்மன காயங்கள் எல்லாவற்றையும் இந்த புனிதருடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்து மௌனமாக மன்றாடுவோமா? தம்மிடம் நாடி வருகின்ற எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தருவார். கடந்த காலத்திலே நிறைவேற்றி தந்திருக்கின்றார், இனியும் நிறைவேற்றி தருவார், எங்களோடு பயணிப்பார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு புனிதருடைய பரிந்துரையை இறைஞ்சி எங்களுக்குள்ள எல்லாவற்றையும், எங்களுடைய வெளிநாடுகளிலே வாழ்கின்ற உறவுகள் எல்லாரையும் அவருடைய அந்த பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் ஒப்படைத்து மன்றாடி ஜெபிப்போம். லிஸ்பன் நகரத்தின் பொக்கிஷமே, பதுவை பதியரான புனிதனே, நாவழியான் நற்றவரே, இயேசுவின் பிரியமான சீடனே, சுண்ணாகம்பதியிலே கோவில் கொண்டெழுந்தருளியிருந்து அருள் வளங்களை எமக்கு பெற்று தருபவரே, தூய அந்தோனியாரே, கோடி அற்புதரே என்று அழைக்கின்றோமே, அருகில் வாரும் ஐயா என்று கூப்பிடுகின்றோமே, அல்லல்கள் எல்லாம் நீக்கிவிடும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோமே. ஏவையின் மக்களாகிய நாங்களும் திருப்பாதம் நாடி வருகின்றோம். தூர நின்று பார்க்காமல் அருகில் வந்து அரவணைத்திடும் புனிதனே, ஐயா புனிதனே அந்தோனியாரே, ஆண்டவன் இயேசுவிடம் மிகுந்த வல்லமையோடு பரிந்துரைத்து நீரமக்கு பெற்று தந்த சகலவர பிரசாதங்களுக்காகவும் எம் நெஞ்சத்து நன்றியால் உம்மை சுதிக்கின்றோம். தப்பாதும் அருளுதவிகளை பெற்றுக் கொள்ளும் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்து அபயக்குரல் எழுப்பியும் வல்லமை மிகுந்த பரிந்துரைக்காக உம்முன் மண்டியிட்டு கிடக்கின்றோம். ஐயா புனிதனே, மன்னிப்பின் நற்செய்தியால் கோடான கோடி மக்களை புது வாழ்வுக்கு வரவழைத்து கோடி அற்புதனே, உம் அற்புத விழிகளையும் பக்கம் திருப்பி எமது அவலங்களையும் அலங்கோலங்களையும் பாருமையா. ஆன்மீக வாழ்வில் குருடர்களாகி பாவங்கள் பெருக்கெடுத்த நிலையிலே சாத்தானின் ஆட்சிக்குள் அடிமையாக வாழ பழகிக் கொண்டோமே. பயங்கரமான நோய்கள் வாழ்வை சிதைக்க, உறவுகளுக்குள்ளே விரிசல்கள் முளைக்க, நோயோடு போராடி செய்வதறியாது தவிக்கின்றோமே. வீதி விபத்துக்கள் அதிகரிக்க, சிதைந்து போன உடலங்களாகி ஒரு நிமிடத்துக்குள்ளே குடும்பங்கள் இல்லாத மடிய, மரணங்களும் கொலைகளும் மலிந்து போன உலகத்திலே வாழ்வே கேள்விக்குறியாகி வாழ்கின்றோம் ஐயனே. நவீன தொழில் தொடர்பு சாதனங்களின் இக்கால பாதிப்புகளும், சினிமாவும் சின்னத்திரை நாடகங்களும், சிறுவர் துஷ்பிரயோகங்களும், திருமண அமைப்புக்கு வெளியே அரங்கேறும் பாலியல் புரள்வுகளும், மனச்சாட்சி மழுங்கடிக்கப்பட்ட நிலையிலே நடந்தேறுகின்ற கரு கொலைகளும், பழிவாங்கல் கொலைகளும் தனி மனிதனையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் சீரழித்து
இறை சாயலுடன் மிளிர வேண்டிய மனிதன் மாண்பிழந்து மிருகமாகிவிட்டு அலங்கோலம் அரங்கேறும் அவலத்தையும் பாருமையா. ஆண்டாண்டு காலமாய் அரசியலிலே தூக்கி எறியப்பட்ட இனமாகி போனோமே ஐயா. மனிதனை நம்பினோம், கைவிடப்பட்டோம் என்று இப்போதுதான் உணர்ந்து கொண்டோம் ஐயனே. இவ்வாறு எம் வாழ்வுகள் கரைந்து போக செம்மணி புதை குழிகள் தொடர் கதையாகிட கஞ்சாவும் கள்ளத்தனமும் தலைக்கேறி தாண்டவமாட பாடசாலை பிள்ளைகள் முதல் வயது வந்தோ முதியோர் வரை போதையின் பிடிக்குள்ளே சிக்கப்பட்டு சின்னா பின்னம் ஆகின்றார்களே. ஐயா புனிதனே, 1000 ஆண்டுகள் கடந்தும் விசுவாசத்தாலும் தூய்மையான வாழ்வாலும் எமக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழ்பவரே, இத்தகைய எங்கள் பாவ செயல்களை முன்னிட்டு ஆண்டவன் இயேசுவிடம் மன்னிப்பு எங்களுக்கு கிடைத்திட பரிந்துரைத்து சீரழிவு போக்குகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெறவும் மனநோய்களில் இருந்து குணம் பெறவும் வழி சொல்லி தாருமையா. சகல அங்கலாய்ப்புகளுக்கும் ஆறுதலாயிருக்கின்ற புனித அந்தோனியாரே, நாம் வாழ்கின்ற பிரதேசங்களில் நில ஆக்கிரமிப்புகள், நிலப்பறித்தெடுப்புகள், பலாத்காரமாக நடத்தப்படும் பயங்கரங்கள், உண்மை மறைக்கப்பட்டு நீதி மறுக்கப்பட்டு மனித உரிமை மதிக்கப்படாத நிலைகள், சத்தம் சந்தடி இல்லாமலும் சட்டத்துக்கு அச்சமும் மதிப்பும் இல்லாமலும் எம் மண்ணில் தாராளமாக நடக்கின்ற பயங்கரவாதங்கள், மதிப்பும் மாண்பும் உள்ள நமக்கென்று ஒரு எதிர்காலம் இல்லாது ஒழிக்கப்படுவதை உணர்ந்து கொள்ளாதகம் இளையவர்கள் எங்களின் பரிதாபங்களையும் பாருமையா. ஐயா புனிதனே, பல இடங்களில் பிரசன்னமாக இருக்க வரம் பெற்றவரே, இந்த அவலங்கள் நம்மை விட்டு அகன்றிட வல்லமையுடன் பரிந்துரைத்து தொடருமம் துன்ப பாதையில் துணிவுடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழி சொல்லி தருமையா. இயேசுவின் நேசத்துக்காக தாய் தந்தையரை துறந்த அன்பார்ந்த புனிதனே, திருத்தந்தையாயர்கள் குருக்கள் துறவியரை சத்திய வேத வழியில் பிரமாணிக்கத்துடனும் அர்ப்பணத்துடனும் நித்தமும் நின்று உழைக்கவும் ஆன்மீக அருளை பெற்றுக் கொள்ளவும் எம் பங்கிலே தேவ அழைத்தல்கள் நிறையவும் எமக்காக இயேசுவை மன்றாடும். எம் குடும்பங்கள் மறைவாழ்விலும் ஜெபமாலை பக்தியிலும் வளர்ந்து மாண்புள்ள குடும்பங்களாகிடவும் கணவன் மனைவி உறவு அன்புடனும் பிரமாணிக்கத்துடனும் நீடித்து நிலைக்கவும் பெற்றோர் பிள்ளைகள் உறவில் பொறுப்பும் நல்லுறவும் பேணப்படவும் மனவாழ்வு பிள்ளை பேறு தொழில் வாய்ப்பு வேண்டி நிற்போர் வாழ்வு மலர்ந்திடவும் கல்வி மற்றும் தொழில் துறைகளிலே இடர்கள் அனைத்தும் நீங்கிடவும் பரிந்துரைத்திடுமையா. இறுதியாக எங்கள் அன்பார்ந்த புனிதனே, விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்தும் அன்பார்ந்த ஆன்ம வழிகாட்டியே, கோடி அற்புதங்களின் நாயகனே, எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பெற்றோரையும் முதுமை நோய் காரணமாக இப்பதிக்கு வர முடியாதவர்களையும் வெளிநாடுகளில் வாழும் உறவுகளையும் அகதிகளாக கைதிகளாக அங்கலாய்ப்பவர்களையும் மனித உரிமைக்காக இதய சுத்தியுடன் உழைப்பவர்களையும் இப்பதியிலே குழுமியுள்ள எங்கள் எல்லாரையும் காலடியிலே வைக்கின்றோமே. காவல் தலைவனாக நின்று எங்களை பாதுகாத்தருளும். இறந்து மிக குறுகிய காலத்துக்குள்ளே பீடத்திலே வணங்க பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, உமது வாழ்வின் முன்மாதிரியை நாங்களும் பின்பற்றி இறையரசுக்குரியவர்களாக வாழ வழி சொல்லி தாருமையா. எங்களது எல்லா மன்றாட்டுக்களையும் நீர் ஏற்று சாட்சியம் பகர்ந்த இயேசுவும் திருச்சுதனும் ஆகிய ஆண்டவரிடம் வழியாக எங்களுக்கு பெற்று தாரும் புனிதனே ஐயனே. ஆமென்.
அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உங்களுடைய உடைமைகள், பொருட்கள், நகைகள் போன்றவற்றிற்கு நீங்களே பொறுப்பு. கடந்த முறையில் சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றன. தயவு செய்து அன்னதான விருந்து நிகழ்விலே பங்கு பெற்றவர்கள் உங்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பர்ஸ் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தவறியவர்கள் தகுந்த ஆதாரத்தினை காட்டி பெற்றுக் கொள்ளவர்கள். நன்றி.